சின்ன லாஜிக் என்ன எடுத்துக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு 4 நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 2 இருக்கு, 4, 6, 8, 10 இந்த நம்பர் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நம்பர் எத்தனை இருக்குது? 2 இருந்துச்சா? அடுத்து 2 2 கூடி இருக்கு. இது எத்தனாவது வரிசை? 5வது வரிசை. இப்போ அந்த 5வது வரிசையோட டேர்ம் வேணும்னா இப்போ மொத்தம் 1 T1 T2 T3 5 நம்பர் இருக்கா? இதுக்கு கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஒரு கேப், 2 கேப், 3 கேப், 4 கேப். அந்த நம்பரை விட கேப் ஒன்று கம்மியாக இருக்குமா? இதுதான் லாஜிக். அப்போ 4 கேப் இருக்கு. ஒரு கேப்ல எவ்வளவு கூடுது? 2. அப்ப 4 கேப்புக்கு எவ்வளவு கூடும்? 8. ஃபர்ஸ்ட் நம்பர் எத்தனை? 2. 8 + 2 அதுதான் 5வது நம்பர். இப்போ 10 கேப் இருக்குன்னா 10 நம்பர் இருக்குன்னா எத்தனை கேப் இருக்கும்? 9 கேப் இருக்கும். அப்போ 9 2 எவ்வளோ? 18. ஃபர்ஸ்ட் நம்பர் 2. 18 2 20. புரிஞ்சதா? இதே லாஜிக்கை இங்கே அப்ளை பண்றோம். இங்க ஃபர்ஸ்ட் 20ல ஆரம்பிக்கு மொத்தம் எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க கொஸ்டின்ல. 30 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கேப் எத்தனை இருக்கும்? 29 கேப் இருக்குமா? ஒவ்வொரு வருஷத்துக்கும் கேப் எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 2. அப்போ இன்ட்டு 2 போட்டால் எவ்வளோ வருது? 58. நமக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு? மொத்தம் அப்போ எவ்வளோ ஆச்சு? இதுதான் பெஸ்ட்டு வேமா. ஈஸியாக பண்ணணும்னா இதான் வே. சரிங்களா? பட் லாஜிக்கலாகவும் உங்களுக்கு செட் ஆகும் ஃபுல்லாக.